ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சங்கர் சார் 25th மார்ச் நைட்டு வந்து யூடியூப் லைவ் வச்சுருந்தாங்க. 2 விதமான யூடியூப் லைவ் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரல் செஷன் தான். சில கொஷின்ஸை வந்து பேஸ் பண்ணி அவங்க வந்து அதுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. 2வது செஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சேட், அதாவது கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன். இப்போது லைவாக சேட்டில் தன்னுடைய கொஷின்ஸை வந்து மெம்பர்ஸ் கேட்பாங்க. அதுக்கு சார் லைவாகவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்துச்சு, சார் எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இதை பற்றிய ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு வந்து மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் மாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் வாய்ப்புக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதற்கான ஒரு வாய்ப்பு தரப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போது ஒருத்தங்க தன்னுடைய ஐடியா இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, யார் அந்த வேலையிலேருந்து குவிட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய மெயில் ஐடியிலேருந்து நம்ம sbotvm@gmail.comக்கு வேலையை எதுக்காக அவங்க குவிட் பண்ணுறாங்க அப்படின்னு ரீசனோட, அது மட்டும் இல்லாமல் யாருக்கு அந்த ஐடியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர், மெயில் ஐடி, ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணி ஒரு மெயில் அனுப்பணும். மெயில் அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த ஐடியை அந்த நபருக்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா அவங்க அந்த ஐடியில் வேலை செய்யலாம். இப்போது நம்ம எஸ்பிஓவில் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களை தவிர அந்த வேலையில் தொடர்ந்து இருக்க போகிற எல்லா நபர்களுக்கும் குறைஞ்சது 2 மாதத்துக்குள்ள ரீஃபண்ட் ஆனது பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்பிஓட லோகோவை சோஷியல் மீடியாவில் வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த நபர் மீது கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன் அப்படின்னா அந்த லோகோவுக்கான பதிப்புரிமை, அதாவது காப்பிரைட்ஸ் நம்ம எஸ்பிஓ கிட்ட இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு நான் வந்து துபாயில் இருக்கேன், அப்ராடில் இருக்கேன், என்னால் எஸ்பிஓவில் வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிற கொஷின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் நம்ம எஸ்பிஓவில் வேலை செய்ய முடியும். எஸ்பிஓவில் இந்த வரக்கூடிய 6 மாத காலம் என்ன அப்படின்னா நம்ம ட்ரைனிங் பீரியட். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சம்பளம் வந்து குறைவாக தான் இருக்கும். எவ்வளவு குறைவாக இருக்கும், எவ்வளவு வரும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை நம்மளுக்கு சார் பின்னாடி அறிவிப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் வந்து குறைஞ்சது 15 நாளுக்குள்ளே செஞ்சுருங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஸோ கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி சீக்கிரமாக அப்டேட் செஞ்சுருங்க. ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் கண்டிப்பாக நம்மளுடைய பிளான் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அண்ட் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பிளான் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாராக இருந்தாலும் சரி எஸ்பிஓவில் வேலை செய்யலாம். இன்கேஸ் அவங்க பேரில் அந்த கவர்மெண்ட்டில் இருந்து டிடிஎஸ் கெட்டுறாங்க, இதனால் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறொருத்தருடைய பேன் கார்டு அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து எஸ்பிஓவில் வேலை செய்யலாம். இப்போ வந்து நிறைய பேர் மொபைல் ஃபோன் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து வசதியாக இருக்கும். சில பேருக்கு எனக்கு லேப்டாப் யூஸ் பண்ணுறது வசதியாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த ஒர்க்கை வந்து எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து மொபைல் ஃபோன்லேயும் செஞ்சுக்கலாம், லேப்டாப்லேயும் செஞ்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் கார்டை யூஸ் பண்ணி அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி 5க்கு மேற்பட்ட ஐடியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஒரே பேன் கார்டு பேங்க் டீட்டெயில்ஸை வந்து 5 ஐடிக்கும் கூட நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. இப்போது ப்ரொஃபைலில் உள்ள அட்ரஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம வந்து நம்ம இருக்கிற பிளேஸோட அட்ரஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா எஸ்பிஓ வந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்காக தான் பேஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக வராது. எஸ்பிஓவில் மைனர் பேன் கார்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம்.
மேபி அவங்க மேஜர் ஆகிட்டாங்க அப்படின்னா மேஜர் பேன் கார்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ டோன்ட் வரி. இப்போ ஆன்லைன் கோர்சஸ்க்கு வந்து இப்போ 2 மாதம் வந்து தவணை கொடுத்துருக்காங்களாம். வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கிடைக்கும். அப்படி என்னால் பார்த்து முடிக்க முடியலை அப்படின்னா சர்டிஃபிகேட் கிடைக்காது. கூடிய சீக்கிரம் அதை வந்து கண்டிப்பாக பார்த்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அங்கேருந்து கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் அண்ட் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கங்க. எஸ்பிஓவில் இன்னும் நிறைய சர்வீஸ் வரப்போகுது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கிற கம்பெனி மூலம் வந்து 12 மாதத்துக்குள்ளே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் 100 பர்சன்ஸை வந்து ஃபுல் டைம் ஜாபுக்காக வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதில் நாமளும் ஒருவராக இருக்கலாம். ஸோ அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நியூ ஜாயினிங்கில் வந்து யார் வேணாலும் ஐடி போடலாம். ஆனால் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஐடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதாவது ஒரு பேன் கார்டு, ஒரு பேங்க் டீட்டெயில்ஸை ஒரு ஐடிக்கு தான் கொடுக்க முடியும். இதுதான் ரூல். இப்போ வித்ட்ரா ஆப்ஷன் வந்து ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ஃபினிஷ் ஆகிடும். ஓகேவா? இப்போ மொபைல் ஃபோன் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வேறு ஒரு மொபைல் ஃபோனில் வேலை பார்க்கலாம். அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போது நியூ ஜாயினிங் வந்து பழைய பர்சனும் கொடுக்கலாம், இனி வரக்கூடிய புது பர்சன்ஸும் கொடுக்கலாம். யார் வேணும்னாலும் நியூ ஜாயினிங் கொடுக்கலாம். டாஸ்க் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை அஃபிலியேட் வேலெட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் செய்யணும். நிறைய பேர் வந்து அந்த டார்கெட் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ட்ரான்ஸ்ஃபர் செய்யாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த டார்கெட் வேலெட்டோட அமௌண்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து விலக்கிட்டு சார் இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக அஃபிலியேட் வேலெட்டுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, அதை வித்ட்ராவும் பண்ணிக்கோங்க. அது எப்போ நடக்க போகுது அப்படின்னு நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே சங்கர் சார் மட்டுமல்லாமல் கமாண்டர்ஸ் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து அறிவிக்கப்படும். எஸ்பிஓ நபர்கள் வந்து இப்போ வேறு சில கம்பெனியில் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அப்படி ப்ரொமோஷன் பண்ணி யாராவது ஒருத்தர் அதில் போய் நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை நல்ல கரெக்டான ப்ரூஃபோட எஸ்பிஓ கிட்ட நிரூபித்தா யார் அந்த கம்பெனிக்கு ப்ரொமோஷன் செஞ்சாங்களோ அவங்க எஸ்பிஓவில் இருந்து கண்டிப்பாக டெர்மினேட் செய்யப்படுவாங்க. எஸ்பிஓவில் யார் மேலே வேணும்னாலும் குற்றம் சாட்டலாம். ஆனால் கண்டிப்பாக உண்மையான ப்ரூஃப் இருக்கணும். அப்படி அவங்க கொடுக்குற அந்த ப்ரூஃப் வந்து நிரூபணம் ஆனால் அந்த நபர் எஸ்பிஓவில் இருந்து கண்டிப்பாக டெர்மினேட் செய்யப்படுவாங்க. டிக்ளைன் ஆன ஐடி குறித்த அந்த மெயில்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே வந்து நம்ம அட்மின் டீம் வந்து பதில் கொடுக்கும், அதை சரி செஞ்சு தரும். அது வரைக்கும் காத்திருப்போம். இப்போ 10% இன்ட்ரோ போனஸ், 5% டிடிஎஸ் அண்ட் 5% அட்மின் சார்ஜ், மொத்தமாக 20% டிடெக்ஷன் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய சேலரியில் இருந்து 20% டிடெக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. டீம் லீடராக என்ன தகுதி சார் அப்படின்னு நிறைய பேர் கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் என்னென்னா அவங்க நிறைய டீம் கொடுத்துருக்கணும். அதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு தகுதியாக இருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி அப்ரூவலுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் ஜிஎஸ்டி அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய வேலையை வந்து தொடங்கிடலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்பான்சர் வந்து தன்னோட சேர்த்து விட்ட ஸ்பான்சரே இது வந்து இந்த எஸ்பிஓவில் இருக்க மாட்டாங்க. அப்படி ஸ்பான்சர் இல்லாட்டாலும் 10% இன்ட்ரோ போனஸ் எல்லாரோட அக்கௌண்ட்டில் இருந்தும் டிடெக்ஷன் செய்யப்படும். இப்போ நம்ம இந்த ட்ரைனிங் பீரியடில் ஒர்க் செய்ய போகிறோம் இல்லையா, இந்த 6 மந்த்துக்கும் கூட நம்மளுக்கு இன்ட்ரோ போனஸ் உண்டு. இனி வரக்கூடிய காலங்களில் கமாண்டர்ஸ், பிடிஓ ஆஃபீஸர்ஸ், டீம் லீடர்ஸோட எண்ணிக்கை உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதிதாக வரக்கூடிய இந்த வேலையில் வந்து சம்பளம் எப்படி வரும் பார்த்திங்கன்னா, மற்ற
மற்ற கம்பெனிக்கு எப்படி மாதம் மாதம் சம்பளம் வருமோ அதே மாதிரி தான் நம்ம எஸ்பிஓவில் வேலை செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மாதம் மாதம் பேமெண்ட் வரும். 6 மாதத்துக்கு அப்புறம் வித்ட்ரா லிமிட் ஆப்ஷனை வந்து குறைக்க போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய சம்பளம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கே 2-3 தடவை நம்ம வந்து வித்ட்ரா கொடுத்து நம்மளுடைய பணத்தை வந்து எடுத்துக்கலாம். அதற்கான ஆப்ஷனும் வரப்போகுது. ஒரு வேளை நம்ம எஸ்பிஓவில் இருந்து ஒரு கால் வருது, அந்த டைமில் நம்மளால் அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னா அவங்களுடைய ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். இந்த பிஎஃப், இஎஸ்ஐசி இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து கமாண்டர்ஸ் அண்ட் பிடிஓ ஆஃபீஸருக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. பின்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் இப்போ வெறும் கமாண்டர்ஸ் அண்ட் பிடிஓ ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐசி வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. எஸ்பிஓ ஆப் கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் வரும். அது வந்ததுக்கு அப்புறமா அதை பற்றி என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பின்னாடி அறிவிக்கிறேன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரே மொபைல் ஃபோனில் குறைஞ்சது 10 ஐடி வரை நம்ம வந்து ஒர்க் செய்யலாம். அதனால் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. நிறைய பேர் வந்து மெர்ச்சன்டைசர் ஐடியை வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80 to 90 ஐடி வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதற்கான ஒரு சொல்யூஷனையும் கூடிய சீக்கிரமே சங்கர் சார் அறிவிப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மெர்ச்சன்டைசர் ஐடி பெண்டிங் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். எஸ்பிஓவில் இப்போது ஒரு தனி நபரால் 50,000 என்ன அதுக்கு மேலே சம்பாதிக்க முடியும். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். டுடே டாஸ்க் மெத்தட் எஸ்பிஓவில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா sbo.tv@gmail.comக்கு என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறத வந்து ரீசனோட வந்து மெயில் அனுப்புங்க. அதற்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சோஷியல் மீடியா பற்றிய ஒரு மெயில் நம்ம வந்து அனுப்பணும் இல்லையா? கண்டிப்பாக சோஷியல் மீடியா நேமும் ப்ரொஃபைல் நேமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து சார் சொன்ன ரூல். ஓகேவாங்களா? எஸ்பிஓ எப்போவுமே நம்ம எஸ்பிஓ மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணாது. நம்மளுடைய ட்ரஸ்ட்டை கண்டிப்பாக நம்ம எஸ்பிஓ காப்பாற்றும். எஸ்பிஓவை எல்லா நேரத்துலையும் காண்டாக்ட் பண்ணணும் சார், காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஆமாங்க, கஸ்டமர் கேர் நம்பர் அப்படிங்கிறத எல்லாருக்குமே கொடுப்போம். கண்டிப்பாக அது மூலியமாக எஸ்பிஓவை நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதை மீறி உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா sbo.tv@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். 15 டிஜிட் நம்பர் இருக்கிற எந்த பேங்க் டீட்டெயில்ஸை வேண்டுமானாலும் நம்ம எஸ்பிஓக்கு கொடுக்கலாம். 15 டிஜிட்டில் நம்பர் இருந்தாலே போதும். சரிங்களா? இப்போ நியூ ஜாயினிங் வந்து கூடிய சீக்கிரமே தொடங்க போகுது. ஸோ எல்லாரும் வந்து நீங்கள் வந்து மெம்பர்ஸ்கிட்ட பேசி அவங்கள வந்து கன்சோல் பண்ணி வைங்க. அது ஒன்ஸ் நியூ ஜாயினிங் ஓகே அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக கொடுக்கலாம். இப்போது நிறைய பேருக்கு வந்து வித்ட்ரா கொடுத்தும் பெண்டிங்கில் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இன்ட்ரோ போனஸ் கிடையாது. இனி வரக்கூடிய வித்ட்ராவுக்கு தான் இன்ட்ரோ போனஸ் இருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடிய எஸ்பிஓவில் பிரேக்கே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை பற்றிய ஒரு வேலைப்பாடு நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இன் ஃப்யூச்சர் எஸ்பிஓவில் பிரேக் இருக்காது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதை நம்புவோம். இப்படி நிறைய பேர் கேட்ட கேள்வியை சார் ஏற்கனவே நம்ம நிறைய ஆடியோஸில் சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் அதை பற்றிய கொஷின் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் சார் சலிக்காமல் அதற்கு பதில் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய கொஷின்ஸை கேட்டிருக்காங்க. அதுக்கும் சார் வந்து லைவில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஓ டிவிஎம் அஃபிஷியல் யூடியூப் லைவில் போய் பாருங்கள். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமான பதில் அங்கே இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்து உங்களுடைய டவுட்ஸை வந்து தீர்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ
அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.